திமுகவுக்கு மாற்றான ஒரு இயல்பா ஒரு ஃபார்மிடபிள் மாற்றா தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை தானே பார்த்து வராங்க. அது குறையலாம் மறையாது. இல்ல அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய ஒரு 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 கால சூழ்நிலையா வந்து அவங்க வெற்றி பெற்று இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு வந்து திமுகவுடைய ஓட் பேங்கை வந்து உடைக்குங்கிற ஒரு பயத்தினால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பாருங்க கடுமையாக வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் தாவேக்கா மேலேயும் தலைவர் விஜய் அவர்கள் மேலேயும் ஏன் மேலேயும் கடுமையான தாக்குதல்கள் வந்து ரீசெண்டாக ஏன் நடக்குது? அதிமுக வந்து திட்டுறது கூட வந்து திமுக வந்து விட்டுட்டாங்க. பிகாஸ் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக வந்து அரசியல் இருந்தது. ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களால் சிந்திக்க வைக்கிறது, மக்களை வந்து ஒருங்கிணைக்க வைக்க முடியுது. ஸோ அப்போ எங்களுடைய அஜெண்டா ரொம்ப கிளியரா இருக்கு. ரெண்டு கட்சி அவங்களுக்கே நீங்க பயன்பட்டா யாருக்கு? திமுகவுக்கே. இன்னைக்கு எதிர்வாக்கு திமுக எதிர்வாக்கு ரெண்டா பிரியுது. என்டிஏ நீங்க அப்படி அதோட அரித்மெட்டிக் பெனிஃபிஷியரி திமுக அப்படி ஒரு தலைமை திமுக இன்னைக்கு இல்லை. அதுதான் நாங்க பாக்குறோம். அப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை வந்து இன்னைக்கு திமுக உண்மையிலே இல்லை. இன்னைக்கு திமுக ஓட் பேங்க் கலைஞர் டைம்ல இருந்த ஓட் பேங்கோட இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த கூட்டணி பிஜேபி எதிர்ப்பு நிலையை உருவாக்கி அது எடப்பாடி அவர்கள் என்டிஏவோட சேர்ந்ததுனால இந்த 3 எலெக்ஷன் இன்னைக்கு என்டிஏ உருவாயிருக்கு. அவங்களுக்கு இன்னும் வலுவான காரணம் கிடைச்சிருக்கு. ஆனா 26 லோக்கல் எலெக்ஷன், அதாவது இங்க சட்டமன்றத்தில் இங்க முதலமைச்சர் அவர்களும் இந்த அமைச்சரையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய பாலிசி ஃபெயிலியர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு அரசியல். நம்ம பிஜேபி எதிர்த்து நின்னோம். 24 பிஜேபி இங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே சிஎம் முதலமைச்சருக்கான எலெக்ஷனில் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, தலைமை மேல் ஏற்பட்ட பல கோபங்கள், இதை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தன்னுடைய மக்கள் சந்திப்பு மூலம் உருவாக்குங்கிறத நீங்க பாருங்க. அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் ரெண்டா பிரிஞ்சா ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் ஆளுங்கட்சி பயன்பெறும்னு பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம், தேசிய அளவில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்க ஏன் ஒரு மக்கள் நல கூட்டணியா மாற மாட்டீங்க? ஏன் நீங்க 77 எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்து ஓட் பேங்க் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஓட் பேங்க் 48% 24% எப்படி வந்து மூணா வந்து எலெக்ஷன் உடச்சு எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து 32-33% எடுத்து எப்படி முதலமைச்சர் ஆனார், எப்படி மெஜாரிட்டி எடுத்தாரு? ஸோ அதுக்கு அவருக்கு அடித்தளம் இருந்தது. கூட்டணியோட ஃபெயிலியர் திரு விஜயகாந்த் அவர்கள் அதிகார பகிர்வை நோக்கி அவர் சென்றிருக்கணும். தமிழக அரசியல் 2026 எங்களுடைய குறிக்கோள் நாங்கள் அப்பயே சொல்லிட்டோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நம்மளை நம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கி அந்தந்த செக்டர்ல இருக்கவங்களுக்கு அதிகாரத்தை அப்படி நீங்க எப்படி சொல்ல யார் வந்திருக்கா? நான் அதான் சொல்லிட்டேன். டிசம்பர் மாசம் எண்ட்ல நம்ம வந்து இதே இடத்துல உட்காருவோம். அப்ப எங்களோட திட்டங்கள் என்ன, கூட்டணிகள் என்ன, எந்த அளவு களம் மாறி இருக்குங்கிறத அன்னைக்கு நம்ம பேசுவோம். ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் தி ஈட்டிங். இன்னைக்கு ரியாலிட்டில நம்ம பேச முடியும். நாளைக்கு என்ன ஆகும் நம்ம யூகிக்க முடியாது. அதான் சொல்றேன். இன்றைக்கு எங்களுடைய குறிக்கோள் மக்கள் நீங்க முஸ்தபான்னு சசிகலா ஆதரவாளர் தவிர எந்த கூட்டணி கட்சி கூட வந்திருக்கு? எங்களுக்கு நாங்க இன்னும் கூட்டணிக்கு யார்ட்டையும் நாங்க பேசவும் இல்லை, கூட்டணி வேணும்னு இன்னும் எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு எங்கள் தலைமை மீதும் எங்களுடைய கொள்கை மீதும் எங்களுடைய கட்சியோடைய மக்களுடைய சந்திப்போடைய பயணத்துல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது டிசம்பர் மாசம் என்ன மாதிரி கூட்டணிகள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தானே வரணும். எந்த கூட்டணி வரும், எந்த கட்சி வரும், அதுக்கு என்ன அறிகுறி இருக்கு? அதுதான் நான் சொல்றேன். அதையே இப்பயே வந்து நம்ம எப்படி கொஸ்டின் பேப்பர் எப்படி அவுட் பண்ண முடியும்? நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் இல்ல சார், எல்லாம் லாக் करते ஜாய் சார்ங்க. நிறைய இடத்துல லாக் ஆயிருக்கு சார். ஆப்ஷன்ஸ் உருவாகல. நாங்கள் தனிச்சு நின்று வெற்றி பெறுவோம். எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன கூட்டணி உருவாகும் எல்லாமே எங்கள் தலைவர் ஆட்டோமேட்டிக்காக தலைவர் பொதுக்குழு என்ன சொன்னார், கூட்டணிகள் தனித்து நிற்கிறோம், எல்லாமே மக்கள் சந்திப்பு மூலம் மக்கள் உருவாக்குவாங்க, நம்ம வேலையை செய்வோம் தெளிவாக சொல்லியாச்சு. அதற்கான அஜெண்டா அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு நாங்க ஏதோ பதற்றத்தில் இருக்கிற மாதிரி நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். தலைமைக்கான வெற்றிடம் இங்க வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அந்த வெற்றி இடத்தை ஃபில்லப் பண்ணுகிற எல்லா தலைமையும் 72 வயசு 73 வயசு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க. புதிய தலைமையை நோக்கி மக்கள் வந்து பார்வை வந்து திரும்பக்கூடிய கரெக்டான டைம். எப்படி வந்து 77 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைமையை வந்து உருவாக்குனாரோ அதே தான் சொல்றாரு. ஒரு மூணு கூட்டணியா உடஞ்சி எம்ஜிஆர் அவர்கள் எலெக்ஷன் 30-32% தான் வந்து அன்னைக்கு வந்து வெற்றியை பெற்றார். எங்களுக்கு அதற்கான
அதுக்கான ஓட் பேங்கை எங்களால் அதுக்கான அடித்தளம் கூட நீங்க இடலாம். நீங்க சொல்றது இல்ல. ஆனா அறுவடை இந்த எலெக்ஷன்ல எப்படி செய்ய முடியும்? அதை நீங்க பாருங்க. நீங்க வந்து விதையை போட்டாச்சு, நாங்க எங்களோட வேலையை செஞ்சு மரமாக காலம் பிடிக்கும். அதுதான் பாருங்க. நீங்க என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. நான் தான் சொல்றேன், டிசம்பர் மாசம் நம்ம இங்கேயே உட்காருவோம் சார். நம்ம என்ன மாதிரி போராட்டம் நடந்துச்சு, என்ன மாதிரி பிரச்சாரம் ஆச்சு, என்ன மாதிரி ஜூன் டு டிசம்பர் வளர்ற போன்சாய் மரமா, நீங்க காலம் என்ன மாறி இருக்குன்னு நீங்க பாருங்கன்னு சொல்றேன் நான். நீங்க ஆர்கானிக்கா வளரணும்னா காலம் பிடிக்கும். அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெரிய சுனாமி வரலாம், பெரிய புயல் வரலாம். இருக்கிற நீ சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் வந்து அதுக்கான காரணம் என்ன? எந்த பிளான்ல மக்களுடைய அதிருப்தி, இன்னைக்கு இருக்க ஆளும் கட்சியோட மிகப்பெரிய அதிருப்தி. எந்த செக்டாரை நோக்கினாலும் அதுல வந்து ஒரு உண்மை எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். எதுவுமே டெலிவரி பண்ணல. என்ன திட்டங்கள் பெருசா டெலிவரி ஆயிருக்கு? பேப்பர்ல நீங்க பெரிய தலைவரா இருக்கலாம், பட் மக்கள் கிட்ட நான் திருப்பி சொல்ல வரேன், மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் யாருன்னா டெல்லியை வலுவாக, அதாவது மாநில உரிமைக்காக எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாம் தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. ஸ்டாலின் ஒரு நிமிஷம் இல்லை, அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் எவ்வளவு வித்தியாசப்படுறேன்னா, மேல டெல்லி தலைமைக்கு இவருக்கு என்ன ஒரே மாதிரி வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். நான் சாதிவாதிய கணக்கெடுப்பு முறை, இதை வந்து எல்லா ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றாரு, எல்லா ஸ்டேட்டும் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா திமுக கழகம் மட்டும் கேட்கறாங்க தேசிய அளவில். ஏன் தேசிய அளவில் ஏன் இவங்க கேட்கலையே? தெலுங்கானா கேட்கலையே? அதுக்கு அவரோட கான்ஸ்டிடியூஷன் அவர்களுக்கு அது சர்வே தானே? இல்லை, சர்வே எடுப்போம். 69% வந்து கரெக்டா எல்லாரும் ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு என்ன தப்பு? இன்னைக்கு ஜாதி ரீதியா எடுத்து யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு 69% கரெக்டான மெஷர்மெண்ட் பண்றதுக்கு என்ன தவறு இருக்கு? ஸோ பிஜேபியோட கொள்கை என்ன? ஜாதிவாதி கணக்கெடுப்போ சாதிவாரி சர்வேவோ எடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கு. அந்த கொள்கையை வந்து நம்பிக்கை இருக்க கட்சியை பார்த்துட்டு நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடக அரசியல் தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அதே மாதிரி தான் நீட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனா வந்த பிறகு காங்கிரஸ் ஜெயிச்சா நாங்க வந்து நீக்குவோம்னு சொன்னாங்க. அது ஏன் வந்து எலெக்ஷன் முடி சொல்லல? நீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து ஏன் நடத்தல? ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம், மக்கள் போராட்டம் கவர்மெண்டே பண்ணிருக்கலாமே. முதலமைச்சரே போய் உட்கார்ந்து இருக்கலாம். சட்ட போராட்டம் நடத்துறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. சட்ட போராட்டம் எல்லாம் வந்து எந்த கண் துடைப்பு, ஏன்னா பிரச்சனை சட்ட சிக்கல் இல்லைங்க. இவங்க சொல்ற எல்லாமே ஸ்டேட்மெண்ட், அதாவது இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஜேபி வந்து எதெல்லாம் செய்யாதோ திருப்பி அதை பேசிட்டு இருந்தா தான் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்து நம்ம வந்து என்ரோல் பண்ண முடியும்னு காமிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மக்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதுபடி நீங்க என்ன நிறைவேற்றினீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேளாண்மை பத்தி பேசுறேன். சிப்காட்ல வந்து இன்னைக்கும் சொல்றேன், அந்த கிட்டத்தட்ட 500 நாளுக்கு மேல வந்து திருவண்ணாமலையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதை கேட்கும் போது அருளை வந்து குண்டாசு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் தலித் பிரச்சனை எடுத்துக்குவாங்க. வேங்கவயல்ல 3 பேர் அதே ஊர்ல இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களே அந்த பிரச்சனை அவங்களே வந்து அந்த மலத்தை கலந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியலை வந்து திசை திருப்புறதுக்காக சட்டசபையில் டெய்லியும் மாநில சுயாட்சிக்காக நாங்கள் வந்து முழக்கம் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த காலத்திலிருந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே தான் சொன்னார், ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கு அமைச்சிட்டா வந்து நிறைவேற்றுமா அப்படின்னு வெளிநடப்பு பண்ணதான் திமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.